வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 400 கிராம் நகர மீன் வச்சுருக்கேன். இது சங்கரா மீனுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவினோம்னா மீனில் உள்ள விழுவிழுப்பு தன்மையும் போயிடும். அந்த மீனோட வாசனையும் ரொம்ப வராமல் இருக்கும். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கும் போதே அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் வந்து நல்ல மணத்தை கொடுக்கும் குழம்புக்கு. இப்போ இது 2 பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் 3 பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. பூண்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அப்படி அரைச்சிங்கன்னா குழம்பு ரொம்ப கசக்கிற மாதிரி ஆயிரும். 1-2 அரைச்சி அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கும் போதே 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 தக்காளியை பொடி பொடி துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்ததும் குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டா தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இது நல்லா வதக்கி அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கியாச்சு. இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இது ரெண்டையும் சேர்த்து இதை அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் லைட்டாக. அது கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு தடவை பெரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா அதோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும். தண்ணி தெளிச்சிக்கிட்டால் அது கருகாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதோட பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு புளி கரைசல் சேர்க்கணும். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன். மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட அளவை அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ புளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து வற்றி வரணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் வற்றட்டும். மீன் குழம்பு நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீன் சேர்க்கணும். மீன் சீக்கிரம் வெந்துடும். அதனால கடைசியில் இந்த மாதிரி நல்லா வற்றி கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மீன் துண்டுகள் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கரண்டி போடக்கூடாது. சும்மா போட்டு கரண்டியை போட்டு கிண்டிகிட்டே இருந்தோம்னா மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால இந்த மாதிரி ஒரு டவலோ ஏதாவது ஒரு துணியை வச்சுட்டு இப்படி நல்லா இப்படி அந்த பாத்திரத்தை தான் நம்ம அசைக்கணும். இப்படி சுற்றி சுற்றி விடணும், கரண்டி போடாமல். இந்த மாதிரி நல்லா மீனும் அந்த குழம்பும் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியில் கொஞ்சமாக கருவேப்பிலையை பிச்சு போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டா மீன் குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். இந்த மீன் குழம்பை உடனே சாப்பிட்றத விட ஒரு 2-3 மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம், இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.